என்ன அஞ்சல, ரூம்குள்ளே வான் கூப்பிட்டாலும் நைட்டு கூட தூங்கறதுக்கு வரமாட்டேன்னு நிற்கிற ஆள் இன்றைக்கி என்னமோ ரூம்லேயே அடைஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்கு இல்லைங்க, அஞ்சலி இப்போ தானே வந்திருக்கா. என் முகத்தை பார்த்தா அவளுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும், அதனால தாங்க. அஞ்சல, நீ பண்ணது பெரிய தப்பு தான். ஆனால் அதை அவள் சமாளித்து வெளியே வந்துட்டா. அவள் உன்னை ஏற்றுக்கிட்டா, நீ தான் இன்னும் அவளை ஏற்றுக்காமல் இருக்க. கரெக்டு தாங்க. நீங்களே இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா அது தப்புன்னு. நீங்களே தப்புன்னு சொல்லிட்டீங்க. அனுபவிச்சாவ அவளுக்கு வலி இருக்கும் இல்லைங்க, அதனால தாங்க அந்த வலியை நான் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கல. நீ ஏன் அஞ்சல வலி அது இதுன்னு பெரிய வார்த்தையை நீயே சொல்கிற? அவள் அதை மறந்துடுவா, நீ அதை மறக்க வச்சிருவ. நீயும் மறந்துடு, அதுதான் நான் உனக்கு சொல்கிறேன். என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனேங்க. இது எப்படிங்க தெரியாமல் நடந்துச்சுன்னு நான் மறந்துட்டு அப்படியே போக முடியும்? சரி அஞ்சல, அதெல்லாம் நீ மறந்துடு. இனிமேல் அவள் நம்ம பொண்ணு, அவளுக்கு அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை. சரியா? இதை மட்டும் உன் மனசில் வச்சுக்கோ. நானும் அதை மறக்க தாங்க முயற்சி பண்ணுறேன். சீக்கிரமாக மறந்துடுவேன். அஞ்சலியை நான் எப்போவோ ஏற்றுக்கிட்டேங்க, அவள் தான் என்னை ஏற்றுக்குவாளான்னு தெரியல. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரு நல்ல வாய்ப்பு அஜய் மூலமாக நமக்கு தேடி வந்திருக்கு. ஆனால் பணம் இல்லாமல் எப்படி பார்ட்னராக சேர்றது? என்ன பண்ணுறது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலையே. இந்த ஆள் என்ன இப்படி யோசிச்சுட்ருக்காரு? எவனாவது பணத்தை திரும்ப கொடுத்துட்டானா? அதை வச்சு அடுத்த பிஸ்னஸ் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறானா? ஐயோ, முதல்ல பணத்தை கொடுத்துருந்தா வாங்கி பாப்பாவுக்கு 2 பவுண்டில் ஏதாவது வாங்கி வச்சிடணும்ப்பா. என்னங்க, வந்ததும் தெரியல, ரூமுக்குள்ளே வந்ததும் தெரியல, சத்தம் கட்டாமல் உட்காந்துருக்கீங்க. வெளியே போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? பணத்தை கொடுத்துட்டானா? நீயா பிரியா? ஏன் பிரியா நீ வேற சண்டைக்கு ரெடி ஆகிற மாதிரி கேள்வி கேட்குற? அவன் பணத்தையும் தரல, ஒன்றையும் தரல. நானே வேற ஒரு யோசனையில் இருக்கேன் பிரியா. கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு. ஆமாம், உங்களுக்கு என்னைக்கு தான் யோசனை இருக்காது. நான் கூட அவன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டான் போல, அதை வச்சு வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கிறீங்களோன்னு நினச்சேன். அதானே, கொடுத்துட்டாலும் நீங்கள் எல்லாம் அப்படியே வாங்கிட்டாலும் விளங்கிடும். பிரியா, தயவு செஞ்சு கத்தாத, பொறுமையாக பேசு. என்னால் முடியலை. அதானே பார்த்தேன், இவர் பணத்தை வந்து பிஸ்னஸில் போடுவாராம், அது லாஸ் ஆகுமா? இப்போ வந்து அவன் தரேன்னு சொன்னானா? இதெல்லாம் நடக்கிற கதையா? எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் இப்படி தான் கடைசியில் சொல்லுவீங்கன்னு. மரியாதையாக வேலை வெட்டிக்கு போகிற வழியை பாருங்கள். இந்த வீட்டில் என்னால் ஒவ்வொரு நாள் அசிங்கப்பட்டுட்டு வாழ முடியாது, சொல்லிட்டேன். பிரியா, உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் இந்த 1 வருஷம் டைம் வாங்கியிருக்கேன். இந்த 1 வருஷம் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், உனக்கு என்ன அசிங்கம் நடந்தாலும். சரியா? அந்த மாதிரி அசிங்கம் நடக்கலன்னு எனக்கும் தெரியும். தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போ, ரூமை விட்டு. என்னாலாம் வெளியே போக முடியாது, நீங்கள் வேணா எந்திரிச்சு வெளியே போங்க. அம்மா தாயே, இப்போ சொன்னியே இது பாயிண்ட்டு. நானே வெளியே போகிறேன். வர வர இந்த ரூமில் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ரொம்ப ராட்சசியாக மாறிக்கிட்டு இருக்க பிரியா. உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? இல்லை, என்னமோ சொன்னீங்களே கேட்கல, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ஐயோ அம்மா, நான் எஸ்கேப் ஆயிடுறேம்மா. ஏம்மா பிரியா, நீ வந்து படுத்துக்க, நான் வெளியே போகிறேன். ஆமாம், படுத்துட்டா வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா? எனக்கு வேலை இல்லையா? நான் போய் பாப்பாவுக்கு சோறு ஊட்டணும். வாங்க அந்த பக்கம். இவ எதுக்கு வந்தா? இப்போ எதுக்கு சண்டை போட்டா? இப்போ எதுக்கு போறா? அட பைத்தியமே, எதுக்கு இப்போ என்ன எந்திரிச்சு வெளியே போக சொன்னிச்சு இந்த பைத்தியம்? சி, சீரியலில் போட்டாவே மாமியார்கள் மருமகளை தொல்லை செய்கிறார்கள், தொந்தரவு செய்கிறார்கள், இப்படின்னே சீரியலை எடுத்து எடுத்து இந்த மாமியாரை வில்லத்தனமாக காட்டுறதே இந்த டைரக்டருங்களோட வேலையாக போயிடுச்சு. நான்லாம் எவ்வளோ நல்ல மாமியார், என்ன மாதிரி ஒரு நல்ல மாமியார் கதையை எடுத்து போட்டால் தான் என்னவா? என்ன ஹைட்ட, வழக்கம் போல் சீரியல் பார்க்குற டைம் வந்துட்டா? பார்க்க உட்காந்துட்டீங்களா? ஆமாம்மா, வீட்டு வேலை எல்லாத்தையும் காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கிறது. பூமாரி அனுப்புகிற வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டா. அப்புறம் பறவை எனக்கு என்ன வேலை? அதான் டிவி பார்க்கலான்னு வந்து உட்காந்துட்டேன். என்ன ஹைட்ட சொல்கிறீங்க? நீங்களா எல்லா வேலையும் பார்க்குறீங்க? அப்போ அனுவுக்கா எதுவும் பார்க்க மாட்டாங்களா? ஆமாம், அவள் பார்த்து கிழிச்சிட்டாலும் அதெல்லாம் ஒரு வேலை செய்ய லாய்க்கு கிடையாது. எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். ஏதோ புதுசாக பார்க்குறவ மாதிரி பேசுகிற. அப்படிங்களா ஆயிட்ட? நான் கூட அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்களோன்னு நினச்சேன். நினப்ப
அவளாம் தின்னத்தட்டை கொண்டு போய் சிங்கில் போடக்கூட மாட்டா. அப்படிங்களா ஹைத்த? இப்போ தானே ஹைத்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், ரொம்ப வருஷம் கழிச்சு. எனக்கு எதுவும் தெரியாது ஹைத்த. அட ஆமாம், இப்போ தானே நீங்கள் வந்திருக்க. சரி, அந்த மேடம் இன்னைக்கு கிளம்பிட்டாளா? இதோ கிளம்பி வாரேன் அப்படின்னு சொன்னா ஹைத்த. ஈஸியாக புடவை கட்டுறதுனால தான் எல்லாரும் புடவையை ரொம்ப விரும்புகிறாங்க போல். 5 நிமிஷத்தில் கட்டியாச்சு. சரி கீழே போ, விஜி வேற வெயிட் பண்ணிகிட்ருக்கா. விஜி போகலாமா? விஜி நான் ரெடி ஆகிட்டேன். ஆத்தி, இம்பிட்ட அழகா எங்கே ஒழிச்சு வச்சுருந்தீங்க? இவ்வளோ அழகாக இருக்கீங்க புடவையில். தேங்க்ஸ் விஜி, இது விக்ரம் வாங்கி கொடுத்த புடவை, அதனால தான் நான் ரொம்ப அழகாக தெரிகிறேன். இந்தாடி, என் பையனை எத்தனை தடவை விக்ரம்னு பேர் சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன். விஜய் மாதிரி அத்தான் மாமா அப்படி கூப்பிட்டு பழகு. எத்தனை தடவை தான் சொல்கிறதோ. ஐத்த, அதெல்லாம் இந்த காலத்தில் உள்ள ஃபேஷனுங்க ஐத்த. நீங்கள் ஏன் ஐத்த இப்படி சொல்கிறீங்க? சரி விஜி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிடுவோம். எங்கே மார்க்கெட்டு போகிறீங்களா இல்லை வேற எங்கேயும் போகிறீங்களா? ஏங்க அத்தை, மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். உங்களுக்கு வேறு எதாவது வேணுமா சொல்லுங்க அத்தை, நான் வாங்கிட்டு வரேன் வரும்போது. இந்த புது ஆளை கண்டா நடிக்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத. இப்போ என்ன விஜய் வந்திருக்கான்னு இந்த நடிப்பு போட்டுறியா நீனு? இந்தோ பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கா நீ இந்த நல்ல சேலையை சுற்றிட்டு போகிற? ஏங்க அத்தை, ஏன் இந்த புடவை கட்டிட்டு போவேணான்னு சொல்கிறீங்க? ஏன் இங்கே இருக்க மார்க்கெட்டுக்கு ஒன்றால் சாதாரணமாக சுடிதார் போட்டுட்டு போக முடியாதா? இந்த நல்ல சேலையை உடுத்திட்டு நல்லா மினுக்கிட்டு தான் போவியா? விஜய் மாதிரி சாதாரணமாக போனால் தான் என்ன? அத்தை, புடவை கட்டினது ஒரு தப்பாங்க அத்தை. நான் புடவை கட்டுறத தப்புன்னு சொல்லலை. என் பையன் எடுத்து கொடுத்த இந்த புடவையை நீ கட்டுறத தான் தப்புன்னு சொல்கிறேன். மரியாதையாக புடவை அவுத்து போடு. ஏங்க அத்தை, விக்ரம் எடுத்து கொடுத்த புடவையில் எனக்கு உரிமை இல்லையா என்ன? என்னை தவிர வேறு யார் இந்த புடவை கட்டுறதுக்கு உரிமையானவங்க அத்தை? சும்மா திரும்ப திரும்பலாம் உனக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியாது. முதல்ல அவனை விக்ரம் கூப்பிடுறத நிறுத்துன்னு சொல்கிறேன். அதையே நீ கேட்க மாட்டுற. இந்த புடவை மரியாதையே கழட்டு. ஐத்த, அனுவக்கா பாவம் ஐத்த. ஏன் ஐத்த இப்படிலாம் பேசுறீங்க? அத்தா எடுத்து கொடுத்தது தானே ஐத்த. விஜி, நீ இப்போதாம்மா இங்கே வந்திருக்க, அதனால நீ இவ்வளோ நல்லவன் நினச்சிட்ருக்க. டெய்லி விக்ரம் கூட சண்டை தான். ஏன் இன்னைக்கு காலையில் கூட சண்டை தான். அப்புறம் எதுக்கு அவன் வாங்கி கொடுத்த புடவை இவ கட்டிட்டு திரியிறா? சும்மா எல்லாம் நடிப்புமா. எதுங்க அத்தை நடிப்பு? விக்ரம் எனக்காக வாங்கி கொடுத்த புடவை, அதை நான் கட்டிட்டு போகிறதுல என்னத்த நடிப்பு இருக்குது? ஒரு குழந்தை பெற்றுக்க துப்பு இல்லை. இதில் நீ வாய் பேச வந்துட்ட. சொல்கிறத முதல்ல செஞ்சு பழகு. அத்தை, ஏன் ஒவ்வொரு தடவையும் என்னை குத்தி காமிச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க?